Assalamu alaikum. Welcome back to my channel Spice Up by Dawlat. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு இப்போ 5-6 பல்லு பூண்டை வந்து பொடியாக நறுக்குனதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்திருக்கேன். அதோட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அது வந்து 2 கிள்ளி இப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து 1.5 டீஸ்பூன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ இதை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸ் வந்து நல்லா வந்து பெருசாக இருக்கணும், பொடியாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து நான் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், இந்த 1/2 kg சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, இதோட 1/2 லெமனோட ஜூஸ். இதை நம்ம வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 1 ஹவருக்கு வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டும் வந்து ஒரு 1/2 kg சிக்கனுக்கான மெஷர்மெண்ட்டு தான். ஸோ நீங்கள் இதே வந்து 1 kg பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இதோடு நான் வந்து குக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூனும், முட்டையோட வெள்ளைக்கரு அதாவது மஞ்சள் கருவை நீக்கிட்டு வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து இதோடு இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதனால தான் வந்து உங்கள் சிக்கன் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி மீடியம் ஹீட் வந்தக்கப்புறம் சிக்கனை வந்து ஒன்றா ஆட் பண்ணி இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியமாகவே வைங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாலே நம்ம சிக்கன் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இந்த பக்கம் இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இப்போ மறுபக்கத்தையும் நம்ம வேக விடலாம். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம்னாக்கும் அப்படி ஒரு அரோமா இருக்கும். ஸோ அந்த சிக்கனோட ஃப்ரை ஆகையில் இன்னும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கருவேப்பிலையே நீங்கள் சும்மா எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் ஒன்றா இப்போ வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை எடுக்கும் போது அந்த கருவேப்பிலையும் சேர்த்து எடுங்க. ஸோ கிறிஸ்பியான சிக்கன் 65 இஸ் ரெடி. இந்த மாதிரி புது ரெசிபீஸுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அந்த ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மீதம் இருக்கிற சிக்கனையும் இப்போ ஃப்ரை பண்ணுறேன். 2 மினிட்ஸ் தான் ஒன் சைடு வேகும். நீங்கள் அடுத்து வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து மறுபக்கத்தையும் வேக விடுங்க. ஸோ இந்த மாதிரி வேகாத இடத்துல கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நான் எண்ணெயிலேருந்து இப்போ எடுக்கிறேன். கருவேப்பிலையை இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணி அதையும் இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே நான் ஃப்ரை பண்ணி அதையும் இந்த சிக்கனோடு இப்போ ஆட் பண்ணுறேன். யம்மி அண்ட் டேஸ்டி சிக்கன் 65 இஸ் ரெடி. ஸோ ஹோட்டல்லலாம் நம்ம வாங்கும் போது பிரியாணியோடு நம்மளுக்கு சிக்கன் பீஸ் வரும்போது இதே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இன்ஷால்லா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.